Taste the Daily. விருதுநகரில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த 8 பேரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கக் கோரி போராடிய மக்களை மிரட்டிய விருதுநகர் எம்பி-எஸ்பியின் செயலிற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் நிவாரணம் கோரி போராடிய மக்களை பார்த்து ஒழுங்கா இருக்கணும் இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும் என்று விருதுநகர் எஸ்பி மிரட்டியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். வேறு மாதிரி என்றால் எந்த மாதிரி? மடப்புரம் அஜித்குமார் மாதிரியா என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பட்டாசு ஆலை பாதுகாப்பை உறுதி செய்யும் நிர்வாகத்திறன் இல்லை, போராடும் மக்களின் கோரிக்கையை கேட்கக்கூட மனமில்லை, மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டும் ஸ்டாலின் அரசின் குரல்கள் உயர்கின்றனவா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும் ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், மக்களை மிரட்டுவது, வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, சட்டத்தை மீறி செயல்படுவதையெல்லாம் உடனடியாக கைவிட வேண்டுமென ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.